ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Angeline கிரியேஷன்ஸ். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு சூப்பரான கிளைமேட் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹெவி ரெயின்ஃபால் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ரெயின்ஃபால்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ரொட்டி ஜாலா வித் தாய் பேசில் சிக்கன். இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாய் பேசில் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேசில் ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்து நான் கவர்மெண்ட் கார்டன் ஒரு சைட்டில் தான் வாங்கினேன். அதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு 2 ரெட் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து எவ்வளோ உங்களுக்கு ஃப்ளேவர் வேணுமோ அவ்வளோ. அப்புறம் சிக்கன். இப்போ வந்து ஒரு கப்பில் 2 ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லைட் சோயா சாஸ் கிடைக்கும், அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு 10 கார்லிக் க்ளவுஸ் மாதிரி அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் சில்லிஸையும் சேர்த்து அந்த பேசிலையும் சேர்த்து அப்படியே நல்லா எண்ணெயில் டாஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். இந்த சிக்கன் வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா இதை கிளறி விட்டுங்க. இது வந்து தீ அதிகமாக வச்சு டாஸ் பண்ணும் போது நல்லா அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து வேகமாக இது உள்ள இன்டேக் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ குடமிளகாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக தாய் பேசில் சிக்கனில் ஆயிஸ்டர் சாஸ்ன்னு ஒன்று சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லாதனால நான் அதை சேர்க்கல. உங்ககிட்ட இருந்தால் அது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், அந்த பேசிலோட ஃப்ளேவரில் இந்த சிக்கன் இப்போ நல்லா குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அந்த ரொட்டி ஜாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அந்த ரொட்டி ஜாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த உப்பையும் மஞ்சத்தூளையும் நல்லா கரைச்சிக்க போகிறோம். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும் போது அந்த மஞ்சத்தூள் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து மிக்ஸ் ஆகும். அதுக்கு தான். இப்போ முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் வந்து ஒரு கப் மைதா சேர்த்துட்டு அந்த முட்டை அடித்த மிக்ஸை வந்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல திக்கான தேங்காய் பால் தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். 200 ml தேங்காய் பால் தேவைப்பட்டது இந்த மாதிரி ஒரு தோசை மாவு பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டில் மூடியில் ஒரு 4 வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த ஹோல்ஸை விட இன்னும் கொஞ்சம் தள்ளியே போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் கரெக்டாக விழும். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே வந்தால் அந்த டிசைன் வந்து நமக்கு வந்துடும். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஆயில் தடவிட்டு இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே தோசை பேன் விட்டு ஈஸியாக அப்படியே வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதுதான் ரொட்டி ஜாலா. இதில் நம்ம வந்து இன்னொரு டிசைனும் போடலாம். அதுதான் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்யூஸ் பாட்டிலில் அந்த மாவை ஊற்றிட்டு நீட்டமாக லைன்ஸ் போட்டுட்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை வரைஞ்சி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனு. நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணுமோன்னாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை வச்சு 2 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். நீங்கள் சிக்கனுக்கு பதில் இதை மஷ்ரூம்லேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ 2 ஓரத்துலேயும் மடித்து அப்படியே இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது கூட வந்து நீங்கள் காரமான சாஸ் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரெட் சில்லி சாஸ் அல்லது வந்து டொமேட்டோ சாஸோ இல்லை மைனீஸோ வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே போல் நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவ்வளோதான், சுட சுட சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொட்டி ஜாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிளெயின் பிளேட்டில் இந்த ரொட்டி ஜாலாஸை வந்து அடுக்கிட்டு நான் பக்கத்தில் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் மின்ட் சட்னி வீட்டில் செஞ்சு அதை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.